श्रीगुरुभ्यो नमः। हरि ओम ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல்வருமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3/12/1126 நாள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் மாதாந்திர சிவராத்திரி விரதம். இன்றைய தினம் மாதாந்திர சிவராத்திரி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் 4 விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள எந்த சிவபெருமான் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர சிவராத்திரி அபிஷேகமானது இரவு நேரத்தில் நடைபெறுகின்றதோ அந்த ஆலயத்திற்கு சென்று சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலையையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 3/2/5126 நாள் 3/12/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 17/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:24 அயனம் உத்தராயணே. ருது சிசிர ருதவ். மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீனமாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி. திதியானது திரையோதசி திதி 6 நாழிகை 24 வினாடி. காலை 8:58 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்றைய சிராத திதியானது சதுர்தசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூலோகம் முழுவதும் மனித பிரபிளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீனமாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சதுர்தசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது பௌமவாசரை, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சரபஷக் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 59 நாழிகை 27 வினாடி. புதன்கிழமை என்ற அதிகாலை 6:11 வரை. அதன் பிறகு பூர்வபுரோஷ்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் சரபுஷ நட்சத்திரம், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால் தங்களது நட்சத்திரமானது
இதே பங்குனி மாதம் 30ஆம் நாள் அன்று வருகின்றது. அன்றைய தினத்தில் மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விசேஷமானது, இன்றைய தினம், இன்றைய யோகம் காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷமானது மாதாந்திர சிவராத்திரி விரதம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3:24 முதல் மாலை 4:54 வரை. யமகண்டமானது காலை 9:24 முதல் 10:54 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12:24 முதல் 1:54 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராசிரமம் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை 5:58 முதல் நண்பகல் 12:01 வரை சந்திராசிரமம். புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு நண்பகல் 12:01 முதல் மாலை 6:04 வரை சந்திராசிரமம். புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு மாலை 6:04 முதல் பின்னிரவு 12:07 வரை சந்திராசிரமம். புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு பின்னிரவு 12:07 முதல் புதன்கிழமை என்ற அதிகாலை 6:11 வரை சந்திராசிரமம். லோகா சமஸ்தாஸ்வினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.